திருமண சடங்குகளை நடத்தி வருகின்றனர் என்பதையொட்டி சூழ்நிலையில் ஒரு படிப்பு சேர்க்கப் போகிறோம். முதலில் உள்ள குறிப்பு உறவுகளின் முக்கியத்துவம். அப்படின்னா நம்ம சுற்றியுள்ள உறவுகளை நம்ம சரியா வச்சிருக்கணும். இல்லைன்னா அவங்க கூட சண்டை போட்டு அது சரியில்லை இது சரியில்லை சின்ன சின்ன குறிப்புகள் குறைகள் சொல்லி இது பண்ணா பிரச்சனை ஆயிடும். நமக்கு ஏதாவது திடீரென்று ஒரு உதவி தேவைப்படுதுன்னா நம்ம உறவுகள் கிட்டதான் போய் உதவி கேட்க முடியும். அதனால உறவுகள் ரொம்ப முக்கியம். அழைப்பிதழ் உறவுகளை தக்க வைத்துக்கொள்ள அழைப்பிதழ் ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு திருநாள் விழா வைக்கிறோம்னா இல்ல திருமணம் ஏதாவது வைக்கிறோம்னா அதுக்கு அழைப்பிதழ் நம்ம உறவுகளுக்கு வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு மரியாதை தரும் மாதிரி காணப்படும். நடைபெறும் காலம் அது அதாவது குளிர் காலத்துல வச்சா அது அவ்வளோ சரியா இருக்காது. நீங்க எது நல்ல நாள்கள் என்று பார்த்து வைக்கணும். அது ஒரு அதாவது காலம் நேரம் அவ்வளோ லாங்கா கூட வைக்க முடியாது, அவ்வளோ ஷார்ட்டா கூட வைக்க முடியாது. அப்புறம் நடைபெறும் இடம் ஒரு அப்ரோப்ரியேட்டான இடத்துல வைக்கணும். ரொம்ப அசிங்கமான இடத்துல வச்சா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதே மாதிரி அவ்வளோ நல்ல இடத்துல வச்சா கூட மக்கள் அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்க மாட்டாங்க. மேலும் அலங்காரத்தில் உடைகள் மற்றும் ஒப்பனைகளும் இருக்கின்றன. உடைகளில் ஆம்பளைகள் ஜிப்பா மற்றும் பெண்கள் சாரி அணிவார்கள். ஒப்பனை என்றால் நம்ம பெண்கள் முக்கியமா பெண்கள் அணியும் அலர்கலன்கள் முகத்தில் போடும் பொருட்கள். மேலும் விருந்து பரிப்பு முறை எங்கள் தமிழரின் விருந்து அளிக்கும் முறை மிகவும் முக்கியமானது. ஏன்னா திருவள்ளுவரும் திருக்குறளில் விருந்தோம்பல் என்று ஒரு திருக்குறள் வரிகளை ரொம்ப எழுதியுள்ளார். அதனால் விருந்தோம்பல் எங்கள் பண்பாட்டில் ஒரு பெரிய இடம் பெற்றுள்ளது. நம் அன்பளிப்புகளை நம் தமிழ் நம் அன்பளிப்பு மிகவும் தினமும் வணக்கம் அது போலலாம் வணக்கம் நன்றி. யாராவது விருந்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா உபசரிக்கணும், பரிசு கொடுப்பாங்க. மேலும் மனதில் எதுவும் இல்லாமல் கெத்தரே இல்லாமல் மற்றவர்களை உபசரிக்க வேண்டும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில ஒண்ணு பேசினா அது சரியா வளர்ந்து முகத்துடன் அவங்க வரவேற்கிறோம். இதுவே எங்களோட தமிழர்களின் நல்ல முறைப்பாடு. கலாச்சார உடைகள் அது நம்மளோட கலாச்சார உடை போட்டுட்டு தான் போகணும். அதான் மரியாதை. சடங்குகள்னா நிறைய சடங்குகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு திருமணத்துல நிறைய சடங்கு இருக்கு. அது
திருமணத்தப்போ தாலி கட்டுறதப்போ அதுவும் ஒரு சடங்கு மாதிரி தான். அது மட்டும் இல்லாம காது குத்துறதும் ஒரு சடங்கு தான். பேர் வைக்கிற விதமும் ஒரு சடங்கு தான். Okay, so இதான் கல்யாணத்துல நடந்த வழிகாட்டு குறிப்புகள். நன்றி.